ஆகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இது ஆன்லைன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயா கான்டாக்ட் பண்ணி ஐயா பேர் வந்து நான் ஆன்லைன்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணது. ஏன்னா அது வரைக்குமே வந்து நான் உலகத்துல இருக்கிற அந்த ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பைபிள் கோர்ஸ் அது படிக்கிறது அதையும் படிங்க, பிளஸ் மெசேஜையும் நீங்க கேளுங்க. உங்களுக்கு வந்து ரோமாவுக்கு வந்து நிறைய இருக்கு, அதையும் நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன் அவ்வளோ. ஆனாலும் வந்து சரி ஐயா சொல்றாங்க அந்த ஒரு பேச்சுக்களை வச்சு நம்ம வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கேட்க 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 என்ன ஆகுதுன்னா என் லைஃபே மாறிடுச்சு. அது வந்து 50 வால்யூம் இருக்கும். 50 வால்யூமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த 50 வால்யூம் இப்போ நான் கேட்கிறேன், ஐயா என்னங்க 5ஓட முடிச்சிட்டீங்க, 6வது இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட டீச்சிங் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா ஞானம் வளருது. அதாவது உலகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள மக்கள் என்ன கடவுள் தாங்க ஏதாவது செய்ய போற சொல்லுவாங்க. ஆனா ஐயாவோட டீச்சிங் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்காக நம்ம எதுவும் செய்யல, ஏன்னா அவர் உயிரே விட்டாரு, அதோட நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ கடவுளுக்காக நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல, கடவுள் என்ன செஞ்சிருக்கு அதை புரிஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம லைஃபே மாறிடும். அது மட்டும் இல்லை, இந்த கோர்ஸ் நான் படிச்சதன் மூலியமா பார்த்தீங்கன்னா விஸ்டம், எனக்கான விஸ்டம் வந்து நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா வெளியில போனீங்கன்னா என்னதான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் கேட்டாலும் அவங்க பேய் பிசாசு மந்திரம் சூரியம் நீ உன் குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு ஜெனரலா தான் கொடுப்பாங்க. ஆனா கடவுளை பற்றி எப்படி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும், நம்மளுக்கான சத்தியத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகத்துல வந்து யாருமே நம்ம கூட இருந்தாலும் கடவுளை நம்ம எப்படி தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஆலயத்துல இருந்து மெசேஜை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம எப்படி ஜபம் பண்ண வேண்டும், அந்த வாலிபு ஜபத்தை ஏன் பண்ண வேண்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியலா எவ்வளவு சஃபர் ஆகுறீங்க அதுக்கான டீச்சிங்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு அழகழகா இருக்கும். ஒவ்வொரு அந்த ஒரு மேப் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், ஹையர்லே தான் போகும், டவுன் ஆகாது. ஏன்னா வந்து ஒரு சில போதகர்கள் ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு டீச்சர் கொடுப்பாங்க, நாளைக்கு அப்படி உள்டாவை கொடுப்பாங்க. ஆனா இங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஹைல தான் போகுமே தவிர அது வேற எங்கேயும் வந்து மாறாது. அதனால வந்து ஒரு கான்செப்ட் எடுத்தாலே அதுக்கான ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால இப்போ ஒரு ஃபெய்த்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்கன்னா அதுல எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு, அதுல எப்படிலாம் ஃபெய்த் வரும், எதுல வந்து அன்ஃபெய்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாஸாவே எங்களுக்கு இந்த இடத்துல டீச் பண்றது ஒரு கிளாஸாவே நாங்க வந்து படிக்கிறதுக்கு கடவுள் கிருபை செய்தார். அது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல ஒரு சபையும் கருத்தர் கொடுத்து இந்த சபையில இருந்து நல்ல உறவுகளையும் கருத்தர் கொடுத்துருக்கா. அதுதான் கர்த்தருடைய நாமத்தை உண்டாகட்டும். இன்னும் கர்த்தருடைய நாமத்தை இந்த ஆலயத்தை நாங்கள் தொழுது கொள்ள ஐயாவோட மெசேஜ் இன்னும் நாங்கள் ஆர்வமா கேட்க இருக்கோம். அதுக்கு கர்த்தருடைய நாமத்தை உண்டாகட்டும்.